பாட்டி ஸ்டைல் தக்காளி குருமா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தோசை கொடுக்கறதெல்லாம் பத்தாதுங்க, நீங்கள் எவ்வளோ மாவு வாங்கினாலும் பத்தவே பத்தாது, அவ்வளோ தோசை உள்ளே போகும். எங்கள் வீட்டில் இந்த தக்காளி குருமா வச்சுட்டா அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ மழை காலம் இருக்கங்காட்டிக்கு, மழை அதிகமாக பெய்யறங்காட்டிக்கு நைட்டு வந்து ஒரு டம்ளர் கொதிக்கிற பாலில் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க, குருமிளகு தூள் போட்டு நாட்டு சக்கரை போட்டு கலந்து குழந்தைகளுக்கு டெய்லியும் கொடுத்துட்டு வாங்க. சளியும் இருமலும் இல்லாமல் இருக்கும். இப்போ குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் கொஞ்சம் தேங்காய், பெருஞ்சீரகம், இஞ்சி, பூண்டு, தக்காளி இதை மட்டும் வணக்காமல் பச்சையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். வடச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கணும், வெங்காயம், பச்சை மிளகாய். நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் போடுறோம் காரத்துக்கு, வேற எதுவுமே நம்ம போடலை. நல்லா வணக்கி விட்டுக்கணும். வணக்கினதுக்கு அப்புறம் அம்மா அரைச்சி வச்சிருக்காங்களே அதை எடுத்து ஊற்றிக்கணும். அந்த பேஸ்ட் எடுத்து ஊற்றி நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி கொஞ்சம் நிறையா இருந்தாலும் சூப்பராக இருக்கும்.